கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசினருக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். அவர் 5ஆம் இடம் செல்வதால் தீமை நன்மைகள் குறையும், உடலில் நோய், சத்ரு பயம் அதிகரிக்கும். கன்னி ராசினருக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதரகாரகன், சகோதரருக்குள் ஒற்றுமை குறையும். சிறு பிரச்சனைகளுக்கு கூட மனஸ்தாபம் வரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வரலாம். சுபகாரியங்கள் தடங்கலாகலாம். கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிரஷர் போன்ற நோய்கள் உள்ளோர் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். சிறு நோய் என்றாலும் உடனடியாக சென்று மருத்துவரை சந்தித்தல் வேண்டும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்காது. அதிகம் அலைச்சல் உண்டாகும். வீண் பிரயாணங்கள் உண்டாகும். அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். இடம் மனை போன்றவற்றை, வீடு போன்றவற்றை விற்க விரும்புவோர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவது கடினம். சகோதரகாரகன் செவ்வாய் என்பதால் சகோதரருக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். சிறு பிரச்சனை என்றாலும் வாக்குவாதம் செய்தல் கூடாது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் கடினமாக இருக்கும். பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே விவசாயிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும். ஒப்பந்ததாரர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் கன்னி ராசி அன்பர்கள் செவ்வாய் பெயர்ச்சியில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருந்து சனி பகவானால் தொந்தரவு, செவ்வாயால் நஷ்டம்தான். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.